ஹாய் ஹலோ படிஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபிக்ஷன் டைம். ஃபைனலி நம்ம ஜேம்ஸ் கன்னோட சூப்பர்மேன் மூவிக்கான அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெய்லரை பார்த்து ஹைப் ஆனவங்களை விட ஷாக் ஆனவங்க தான் அதிகமாக இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா நம்ம சூப்பர்மேனை காமிச்ச விதம் அந்த மாதிரி இருக்கு. நம்ம டிசில இதுக்கு முன்னாடி பார்த்த சூப்பர்மேன் படங்களான உதாரணத்துக்கு பேட்மேன் vs சூப்பர்மேன், மேன் ஆஃப் ஸ்டீல், இந்த படங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹென்ரி கேவில் தான் சூப்பர்மேனை ஆக்ட் பண்ணி இருந்திருப்பாரு. ஸோ அந்த படங்கள்ல நம்ம சூப்பர்மேனை ரொம்பவுமே ஓவர் பவர்டா யாராலையுமே தோக்கடிக்கப்படாத ஒருத்தரா காமிச்சிருந்திருப்பாங்க. பட் இந்த ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்கே நம்ம சூப்பர்மேனை அடிச்சு படுக்க போட்டானுங்க. இதை பார்த்து ஆடியன்ஸோட ரியாக்ஷன் இப்படிதான் இருந்திருக்கும். டே அவர் சூப்பர்மேன்ரா, அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. பட் நீங்க ஜேம்ஸ் கன்னை நம்பி இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் சப்போர்ட் கொடுக்கலாம். அவர் சூப்பர்மேனை எதுக்காக இந்த மாதிரி காமிச்சிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் நான் வீடியோவோட எண்டிங்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரெய்லர்ல என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் ஒன் பை ஒன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. ஸோ ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேன் வானத்துல இருந்து வந்து லேண்ட் ஆகுறாரு. நல்ல பயங்கரமான ஒரு என்ட்ரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட். யாருக்கிட்டே போயிட்டு நல்லா செமத்தே அடி வாங்கிட்டு ஆகாயத்துல இருந்து வந்து அப்படியே கீழே விழுகிறாப்ல. வாங்கின அடியில வாயிலிருந்து தக்காளி சாசெல்லாம் ஊத்துதுன்னா பாத்துக்கோங்களேன். அப்படி இவர் விழுகக்கூடிய அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி முத்திலும் பனியா இருக்குது. மேபி இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்படி கீழே விழுந்து அவரால் வந்து பாத்தீங்கன்னா எந்திரிக்க கூட முடியல. அந்த அளவுக்கு சூப்பர்மேனை போட்டு தோதவன் துவச்சது யாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பா படம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அவரால் எந்திரிக்க கூட முடியல. ஆனா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விசில் அடிக்கிறாரு. அப்படி அவர் விசில் அடிக்கவும் தூரத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று ஓடி வருது. வேற யாரு, நம்ம சூப்பர் டாக் கிரிப்டோ தான். டே தம்பி, அதனால எந்திரிக்க கூட முடியல, எப்படியாச்சும் கைத்தாங்களா என்னை வீட்டுக்கு கூட்டு போயிடறா அப்படின்ற மாதிரி நம்ம சூப்பர்மேன் கேட்க நம்ம கிரிப்டோ வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்மேனோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி தரன்னு அங்க இருந்து இழுத்துட்டு போகுது. ஸோ இந்த இடத்துல சூப்பர் டாக காமிக்கப்பட்ட அந்த டாக் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு டெரரா இல்லைனாலும் நல்லா இருக்குங்க. ஸோ அடுத்த கட்லேயே பிளாஷ்பேக் சீன் ஒன்று காட்டுறாங்க. கிளார்க் கென்ட்டா இருக்கக்கூடிய நம்ம சூப்பர்மேன் டெய்லி பிளானட் அந்த ஆஃபீஸ்க்குள்ள போற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அதே இடத்துல நம்ம கிளார்க் கென்ட்டோட லவ்வரான லூயிஸ் லேனையுமே காட்டுறாங்க. ஸோ இந்த படத்தில் அவங்க ரெண்டு பேத்துக்கு உண்டான அந்த பாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான நிறைய போர்ஷன்ஸுமே இந்த ட்ரெய்லர்லேயும் அமைக்கப்பட்டிருந்துச்சு. உதாரணத்துக்கு ட்ரெய்லரோட எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேன் ஒரு ஃபைட்டுக்கு கிளம்பும் போது லூயிஸ் லேன் தான் அவருக்கு சப்போர்ட்டா இருந்து அந்த இடத்துல இருந்து அனுப்பி வைக்கிற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. அப்படியே அடுத்த ஷாட்ல பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனோட அப்பாவான கென்ட்டோட ஃபார்ம் ஹவுஸை காட்டுவாங்க. நம்ம சூப்பர்மேன் கிரிப்டான்ல இருந்து பூமிக்கு வந்ததுக்கு அப்புறமா கென்ட்டோட வளர்ப்பு மகனா இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல தான் வளர்ந்துருந்திருப்பாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த போர்ஷன்ல காமிக்கப்படுறவரு நம்ம சூப்பர்மேனோட வளர்ப்பு தந்தையான ஜோனதன் கென்ட்டா தான் இருக்கணும். ஸோ அந்த ஃபார்ம் ஹவுஸ், கென்ட், இவங்களை பத்தியுமே காமிச்ச அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அதை தொடர்ந்து நகரத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய வகையில ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் ஒன்று இறங்கியிருக்கு. இந்த ஷாட்ல நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தா தெரியும். ஏதோ ஒரு மான்ஸ்டர் இந்த குட்டி பொண்ணை நசுக்கிறதுக்காக பக்கத்துல வரும்போது அந்த இடத்துல நம்ம சூப்பர்மேன் வந்து அந்த பொண்ணை எப்படியோ காப்பாத்திடுறாங்க. அதுக்கு அடுத்த சீனே வந்து பாத்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் நல்லா தெளிவாவே காட்டுறாங்க. பாக்குறதுக்கே படு பயங்கரமா ரொம்பவுமே ஜிஜாண்டிக்கா இருக்கு. நம்ம சூப்பர்மேன் கூட பயங்கரமா சண்டை போறது மட்டும் இல்லாம அவர் மேல நெருப்பையும் வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு இருக்கு. பாக்குறதுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கக்கூடிய இந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட்டு சூப்பர்மேன் எப்படியோ அதை தோக்கடிச்சிடறான்னு சொல்லி நினைக்கிறேன். சண்டையில அவர் மேல நெருப்புகளும் பட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கறி போயிருந்திருக்கும். அடுத்த ஷாட்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்மேன் மக்களுக்கு மத்தியில நடந்து வரும்போது நம்ம சூப்பர்மேன் எல்லா பேருமே திட்டுறாங்க. கையில இருக்க பொருள் பட்டெல்லாம் தூக்கி தலையிலே எறிறானுங்க. மான்ஸ்டர் கிட்ட இருந்து மக்களை காப்பாத்திருக்காரு, இவர் எதுக்கு இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சீங்கன்னா அந்த சண்டை எப்பவே பாத்தீங்கன்னா நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் உடஞ்சு விழுகிற மாதிரி போர்ஷன்ஸுமே இந்த ட்ரெய்லர்ல ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம சூப்பர்மேன் சண்டை போடும்போது மான்ஸ்டரை கொல்றதுல தான் கவனமா இருந்திருக்காரு, மக்களை காப்பாத்துறதுல இல்ல. ஸோ அதனாலதான் மக்கள் எல்லா பேருமே சூப்பர்மேன் மேல பயங்கரமான கோபத்துல இருக்காங்க. சூப்பர்மேனை அடிக்கவும் செய்யறாங்க. ஸோ அவர் மக்கள் கிட்ட அடியும் வாங்கிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் குள்ள போறாரு. ஸோ இந்த பில்டிங் யாரோடது அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ் இல்ல ஸ்டாக் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த ஸ்டாக் இண்டஸ்ட்ரீஸ் யாரு அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவா தெரியல. ஸோ அவங்களோட பில்டிங் குள்ள தான் நம்ம சூப்பர்மேன் இப்ப இருக்காப்ல. அந்த இடத்துல சூப்பர்மேன் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான கோபத்துல இருக்க மாதிரி தெரியுது. அப்படி அவர் கோபப்பட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரீன் லேண்டர் வராரு. கிரீன் லேண்டர் மட்டும் இல்லாம ஹாக் கேர்ள், மிஸ்டர் டெரிபிக்னு சொல்லிட்டு நிறைய சூப்பர் ஹீரோஸ் இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம சூப்பர்மேனை தவிர்த்துட்டு இருக்கக்கூடிய மற்ற 3 சூப்பர் ஹீரோஸுமே மேபி இந்த ஸ்டாக் இண்டஸ்ட்ரீஸ்ன்ற கம்பெனிக்கு கீழே ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம். இவங்களோட ஒண்ணு சேராம நம்ம சூப்பர்மேன் மட்டும் தனியா நானே இந்த உலகத்தை காப்பாத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கலாம். உதாரணத்துக்கு பிளாக் ஆடம் படத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் காமிச்சிருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம சூப்பர்மேனையும் இந்த ஸ்டாக் இண்டஸ்ட்ரீஸ்ல சேர்க்கறதுக்காக கூட்டிட்டு வரக்கூடிய போர்ஷன் தான் இந்த ஒரு போர்ஷனா இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படியே அடுத்த ஷாட்ல வந்து பாத்தீங்கன்னா லெக்ஸ் லூத்தரை காட்டுறாங்க. ஸோ அவர் சூப்பர்மேன் பறந்து போறதை பார்த்துட்டு பயங்கர கடுப்போட அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. எதனால சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம லெக்ஸ் லூத்தருக்கு சுத்தமாவே சூப்பர்மேனை பிடிக்காது. மக்கள் சூப்பர்மேனை ஒரு சூப்பர் ஹீரோவா கொண்டாடுற விஷயத்த அவர் எப்பவுமே எதிர்த்துட்டு தான் இருப்பாரு. அவனை மக்கள் கடவுள் மாதிரி பாக்குற ஒரு விஷயம் லெக்ஸ் லூத்தருக்கு எப்பவுமே பிடிக்காது. அதுக்கே இந்த படத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்மேனை எதிர்க்கிற மாதிரியான ஒரு கேரக்டரா தான் நம்ம லெக்ஸ் லூத்தரை கொண்டு வந்திருக்கணும். ஏன்னா ஒரு ஷாட்ல நம்ம சூப்பர்மேனை ஒரு சாம்பர்
சேம்பருக்குள்ள அடைச்சு வச்சிருக்க மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம சூப்பர்மேன் மட்டும் இருக்க மாட்டாரு. ஒரு சில பீப்புள்ஸும் வந்து பாத்தீங்கன்னா சைடுல எல்லாம் இருப்பாங்க. நம்ம சூப்பர்மேனே ஒரு சேம்பருக்குள்ள போட்டு அடைக்கிற அளவுக்கு யாருக்கு பவர் இருக்குன்னு சொல்லி தெரியல. மேபி அந்த ஒரு வேலையை லெக்ஸ் லூத்தர் பார்த்திருக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நியூஸ்ல ஒரு விஷயத்தை நீங்க மிஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. பொரேவியன்ற ஒரு நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அல்லது ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய போர் ஒன்று நடந்துட்டு இருக்குது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லா பேருமே இறந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த டயத்துல அங்க இருக்கக்கூடிய ஒரு குட்டி பையன் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட கையில இருக்கக்கூடிய கொடியை வானத்துல உயர்த்தி கடவுளை வென்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படி அந்த குட்டி பையன் வேண்டக்கூடிய கடவுள் வேற யாரும் இல்ல, நம்ம சூப்பர்மேன் தான். கடவுளை என்னதான் வேணாலும் நம்மளை வந்து காப்பாற்ற போறது கிடையாது. அட்லீஸ்ட் சூப்பர்மேனா இருக்கக்கூடிய நீங்களாச்சும் கடவுளா வந்து எங்களை காப்பாத்துங்கன்ற மாதிரி தான் இந்த ஒரு போர்ஷனை அழகா அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த கொடியிலுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்மேனோட சிம்பிள் தான் இருக்கும். நமக்கு வர மைண்ட் எங்கேயோ போகுது. ஸோ இந்த பொரிவியன் நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தான் மிஸ்டர் டெரிஃபிக் அந்த இடத்துக்கு போயிருக்கணும். ஏன்னா அந்த போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பாலைவனம் மாதிரியான ஒரு இடத்துல அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் கூட மிஸ்டர் டெரிஃபிக் சண்டை போடுற மாதிரி ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பொரிவியால நடக்கக்கூடிய சண்டையை நிறுத்துறதுக்காக சூப்பர்மேன் வராமல் அந்த இடத்துக்கு மிஸ்டர் டெரிஃபிக் போயிருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் புஷ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு கெஸ்ஸிங்ஸ் தான். படம் பார்த்தா தான் நமக்குமே என்ன நடந்திருக்குன்ற மாதிரி தெரியும். அதே மாதிரி ஒரு சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட் ஒன்று காமிச்சிருந்திருப்பாங்க. இந்த ரோபோட் யாருன்னு சொல்லி தெரியுதுங்களா? வெல், நம்ம சூப்பர்மேனை அவங்க அப்பா கிரிப்டான்ல இருந்து வெளியேற்றும் போது அவர் வந்து ஸ்பேஸ் ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோபோட்டையுமே அனுப்பி வச்சிருந்திருப்பாரு. சோ அந்த ரோபோட் இந்த இடத்துல பாதி தாங்க இருக்குது, மீதியை காணோம். யாரோ அந்த ரோபோட்டையுமே போட்டு தள்ளிட்டாங்க போல இருக்குது. அதை பார்த்து நம்ம சூப்பர்மேன் வருத்தப்படுற மாதிரி இந்த ஒரு போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் போக கடைசியா வந்து பாத்தீங்கன்னா புதுசா இன்னொரு சூப்பர் ஹீரோவுமே இறக்கியிருந்தாங்க. நம்ம சூப்பர்மேனையே அடிச்சு தள்ளி கொண்டு போற அளவுக்கு ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. இவர் யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் எந்த ஒரு இடத்துலயுமே மென்ஷன் பண்ணல. நிறைய பேர் இவர் வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ராமேனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சூப்பர்மேனோட ஈவில் வேரியன்ட். பட் இவர் யாரு என்னன்றதெல்லாம் நம்ம படம் பார்த்தா தாங்க தெரிஞ்சுக்க முடியும். ட்ரெய்லர்ல இன்ட்ரெஸ்டிங்கா காமிக்கப்பட்ட விஷயங்கள் சொல்லி பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். ஓவரால் அந்த ட்ரெய்லர்ல நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம கிளார்க் கென்ட் சூப்பர்மேனா மாறினதுக்கு அப்புறமா ஒரு 2 வருஷம் கழிச்சு நடக்கக்கூடிய கதையை தான் இந்த ஒரு சூப்பர்மேன் மூவியா கிக் ஆஃப் பண்ண போறாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சூப்பர்மேனுக்கு தான் யாரு, தன்னோட பவர்ஸ் என்ன, மக்களுக்கு எந்த விதத்துல எல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கத்துக்கக்கூடிய ஒரு படமா தான் இந்த படம் இருக்க போகுது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் சூப்பர்மேன் அடிவாங்கிற மாதிரியான போர்ஷன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல காமிச்சிருந்திருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஜேம்ஸ் கன் எடுத்த படங்கள் எல்லாத்துலயுமே கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கு தான் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்திருப்பாப்ல. உதாரணத்துக்கு கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி மூவி ட்ரியாலஜி பார்த்திருப்பீங்க. அந்த படங்கள்ல காமிக்கப்பட்ட ஒவ்வொரு கேரக்டருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பேக் ஸ்டோரியில இருந்து அவங்களோட கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்த நல்லாவே கொண்டு போயிருந்திருப்பாரு. நம்ம ராக்கெட்டுக்கே நம்ம எல்லாருமே பயங்கர ஃபேனா இருந்திருப்போம். ஸோ அதே மாதிரி இந்த சூப்பர்மேன் மூவி வந்து பாத்தீங்கன்னா அவரோட கேரக்டரை டெவலப் பண்றதுக்கான ஒரு அடித்தளமா இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதை தவிர்த்துட்டு இந்த படத்துல கைஜு மாதிரியான மான்ஸ்டர்ஸ், ஆல்ரெடி பார்த்த சூப்பர் ஹீரோஸ், அது மட்டும் இல்லாம புதுசா இருக்கக்கூடிய சூப்பர் ஹீரோன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை காமிச்சிருக்காங்க. ஓவரால் ட்ரெய்லர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. இந்த படத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஹோப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜேம்ஸ் கன் மட்டும்தான். படத்தை சொதப்பிட மாட்டாருன்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம போய் கண்டிப்பா பார்க்கலாம். ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய டிசியூல வந்திருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லைவ் ஆக்ஷன் ட்ரெய்லர் நம்ம சூப்பர்மேன் தான். நெக்ஸ்ட் இயர் ஜூலை 11 வந்து பாத்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகுது. படம் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்புவோம். ஸோ அவ்வளவுதான். ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு, உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல வந்து பாக்குறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப். பை.